வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சிறடி கேஸில் நம்ம சொன்னது போல தாங்க ரோஹிணி பக்கம் நம்ம மனோஜ் வந்து சாஞ்சிருவான்னு ஏற்கனவே சொன்னோம். ஸோ அது நடைபெறும் அப்படிங்கிறது தெரியுங்க. சரி வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம மனோஜ் வந்து ரோஹிணி தான் ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து பேச விஜயாண்ட்டை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. நீ அவள் பேச்சை கேட்டுட்டு போனால் உன்னை கொன்னே விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இங்கிட்ட வந்து முத்து மீனாவும் வந்துட்டு எப்படியும் பார்த்துட்டே இருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. சரின்ட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து மீனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காப்புல. உனக்கும் கால் வலிக்கும்ல அப்படின்ட்டு கால் அமுக்கி விட்றாப்புல. நீங்கள் உங்கள் கை இது வண்டி ஓட்டினதில் கை வலிக்கும்ட்டு கையை அமுக்கி விட்றாப்புல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து அவங்க குரூப்போடு வர்றாங்க. வந்து நம்ம சிந்தாமணி ஆண்டியை வந்து மிரட்டுறாங்க. நீ வந்து இவங்ககிட்ட வாங்கின பத்திரத்தை எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணல, உன்னை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்த லெட்டர் எல்லாத்தையும் காட்டுறேன். வேறு வழி இல்லாமல் வந்து சிந்தாமணி வந்து சரி போய் எடுத்து வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அதையும் வந்து கீழே போட கையில் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாப்புல. அப்புறம் அவங்க ஆள் வந்து எடுத்து கொடுக்குறாப்புல எல்லாத்துக்கும் எடுத்து மறுபடியும் வந்து நம்ம சிந்தாமணி மிரட்ட, இங்கே பார் இந்த என்ன இந்த தடவை நான் ஜெயிச்சிட்டேன், அடுத்த தடவை நான் உன்னை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன், அப்படி தானே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை வந்து பயங்கரமாக மிரட்டி விட்டுட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜை கடையில் கேட்ட நம்ம மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷம் கூட வேலை பார்க்குற பொண்ணும் வந்து மனோஜுக்கு வந்து நம்ம ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரோஹிணி வந்து என்னாச்சு, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, மறுபடியும் நான் வீட்டுக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச, அதெல்லாம் சான்ஸே இல்லை, அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல. ப்ரொமோ கட்டுறாங்க. ப்ரொமோவில் வந்து அந்த வீட்டு கையை விட்டு போகிற மாதிரி பார்க்கலாம். ஒரு எபிசோட் மிஸ் பண்ணால் பாருங்கள்.